நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சற்று முன்னர் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானதும் கூட. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமே ஆதார் அட்டை ஏற்படுறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. ஒரு குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழை தொடங்கி பள்ளியில் சேர்க்கிறதாகட்டும், அல்லது உயர்கல்வியில் சேர்க்கிறதாகட்டும், வங்கி கணக்கு தொடங்குறதாகட்டும், வேறு ஏதாவது முதலீடு செய்வதாகட்டும், இந்த மாதிரி அனைத்து தேவைகளுக்குமே ஆதார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆதார் இன்றி ஊரணவும் அசையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஆதார் அட்டையினுடைய பயன்பாடானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்குது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் அட்டையினுடைய பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு குறித்து அவ்வப்போது ஆதார் ஆணையமும் சரி, அரசாங்கமும் சரி, சைபர் கிரைம் போலீசாரும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு என்னதான் விழிப்புணர்வு கொடுத்திருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் தெரிந்தோ தெரியாமலோ படித்தவர்கள் படிக்காதவர்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தொடர்ந்து பணத்தை இழக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அனைவருடைய வங்கி கணக்கிலையும் இந்த ஆதார் அட்டை இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ ஆதார் மூலமாக உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு ஓடிபி நம்பரை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் சுவாகா பண்ணிட்டு போகிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் சைபர் கிரைம் போலீஸாரால் அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நபருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை குறிப்பிட்டு ஒரு விழிப்புணர்வு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சம்பவத்தில் நடந்த சம்பவத்தினுடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது வழக்கம் போலவே வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய ஆதார் அட்டை நான் எடுக்கும்போது தவறுதலாக என்னுடைய மொபைல் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகி உங்களுடைய நம்பர் என்னுடைய ஆதார் அட்டையில் பதிவாயிருச்சு. தற்பொழுது நான் ஆதார் சேவை மையத்தில் என்னுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய சரியான மொபைல் நம்பர் நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சம்மந்தப்பட்ட தமிழக நபருக்கு வாட்ஸ்அப்பில் அவருடைய ஆதார் அட்டை, அந்த ஆதார் சேவை மையத்தில் அந்த ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணக்கூடிய ஃபார்ம் எல்லாத்தையுமே அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ பொதுவாக என்ன செய்யும்னா, அப்போ இது உண்மைதான் போல இவர் ஆதார் அட்டை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ண ஃபார்ம் எல்லாமே அனுப்புறாரு, அப்போ உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரும்பாலும் என்ன செய்யிருக்கோம் நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நபர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, தமிழகத்தை சேர்ந்த நபர் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவர் கொடுக்குறாரு. அதற்கும் சளைக்காத அந்த நபர் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறாரு. ஸோ இதில் சந்தேகமடைந்த நபர் என்ன செய்யறாருன்னா, நீங்கள் வீடியோ காலில் வாங்க, வீடியோ காலில் எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை நீங்கள் பேச சொல்லுங்கள் வீடியோ காலில் அப்படின்னு சொன்னவொன்னு தான் அவர் என்ன பண்ண வடமாநில நபர் சரி இவர் சுதாரிச்சிட்டாரு, இனிமேல் இவர்கிட்ட நம்மளுடைய வேலையை அந்த திருட்டு வேலையை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவர் உடனடியாக காலை துண்டிச்சிடறாரு. ஸோ இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் தான். இதை தான் தற்பொழுது வெளியிட்டு சைபர் கிரைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது போன்ற மோசடி நபர்கள், அதாவது நீங்கள் சிம்பத்தியாக பேசினாலோ அல்லது உண்மையாக இருக்கிற மாதிரியே பேசினாலோ அல்லது உண்மையான ஆவணங்கள் மாதிரி பேசியிருந்தாலோ அல்லது நீங்கள் நேரடியாகவே ஒருவேளை அந்த சம்பவத்தில் வீடியோ காலில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரே பேசுகிற மாதிரி பேசியிருந்தாலும் கூட நீங்கள் எக்காரணம் கொண்டு உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து தவிக்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஆதார் வைத்திருக்கக்கூடிய நாம் எல்லாருமே எக்காரணம் கொண்டும் நம்ம சொன்னது போல் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களுடைய ஓடிபி ஆதார் மூலமாகவோ அல்லது வேறு எந்த ஒரு ஓடிபியும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சைபர் கிரைம் போலீஸார் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.